பிரெக்னன்ட் ஆகல அப்படின்னு இருக்காங்க. நான் நிறைய டாக்டர்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். நீ வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு. எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப மனசு வேதனையாவே இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பெயர் இவாஞ்சலின். எனக்கு திருமணமாகி வந்து 3 ஆண்டுகள் ஆகுது. எனக்கு இப்போ பிரெக்னன்ட் ஆகல அப்படின்னு இருக்காங்க. நான் நிறைய டாக்டர்ஸை வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல வந்து என் கணவர் வந்து என்ன சைதாப்பேட்டையில ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அங்க கூட்டிட்டு போன உடனே அவர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க அம்மா இவளுக்கு எப்ப பாரு ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்க, வீட்டுக்கு வரப்பெல்லாம் அவளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்க, ஒரு ஹெல்த் கான்சியஸே கிடையாது, அதாவது இப்படி வெயிட் ஏறி போயிருக்கிறா, இவளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு நான் அந்த டாக்டர் கிட்ட சொன்னோன்னே அந்த டாக்டர் என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடல. அவங்க அவ்வளோ வார்த்தை சொல்லி என்ன திட்டினாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒரு அறிவில்ல, படிச்சிருக்கிற பொண்ணு, இந்த மாதிரி இருக்கிற தாய் காரி ஒழுங்கா வளர்க்கல, இப்போ அடிச்சு வளர்க்க வேண்டிய வயசுல வாயை கட்டி வளர்க்கணும்னா கொடுத்து வளர்த்து அதை இப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்கன்னு எங்க அம்மாவையும் திட்டினாங்க. அப்போ வந்து சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ வந்து குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. அந்த அவங்க திட்டின எல்லாம் போக எனக்கு அந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப மனசு வேதனையாவே இருந்தது. அந்த டாக்டர் கிட்டே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்க ரொம்ப திட்ட ஆரம்பிக்கவே ஒரு கண்ட்ரோல் தாங்க முடியாம அழுதுட்டேன். நானு வர வழியெல்லாம் சமாதானப்படுத்துறது என் மைண்ட், அதுல எல்லாம் அந்த ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு இதுவாயிட்டே இருந்தது. ஐயா கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி அந்த டாக்டர் என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. டாக்டர் அம்மா உன்னை பார்த்து அப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஆமா ஐயா, இந்த மாதிரி குழந்தை பெத்துக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னு அவங்க பேசின எல்லா வார்த்தையும் வந்து ஐயா எழுத சொன்னாரு என்ன ஒரு நோட்ல. அவங்க என்னென்ன வார்த்தை பேசினாங்களோ அது எல்லாவற்றையும் நீ வந்து நோட்ல எழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எழுதிட்டு ஐயா எனக்கு வந்து ஒரு வார்த்தையை கொடுத்தாங்க. அத வந்து பக்கத்துல எழுத சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஆதியாகமம் 39வது அதிகாரம் 30-35 வசனம், அப்புறம் வந்து ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-20 வசனம். இத வந்து எழுதி இந்த பின்னாடி இருக்கிற இந்த வார்த்தை டாக்டர் பேசினது எல்லாத்தையும் நீ கேன்சல் பண்ணிடு. நீ வந்து இந்த வசனத்தை வந்து விசுவாசத்தோட நீ சொல்லி ஜெபிச்சுட்டு, நான் குழந்தை பெத்துக்க தகுதி உள்ளவதான், என் சரீரத்துல எல்லாம் சீரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணன்னு சொன்னாங்க. வர வாரம் ஐயாட்ட நான் சண்டே ஜெபம் பண்றேன், எனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து இங்க ஸ்கேன் முடிச்சிட்டு ரிப்போர்ட் வந்தது. ரிப்போர்ட் வந்தப்ப இந்த உடம்புல இப்படி ஹார்மோன் இருக்கும்னு எனக்கு தெரியாதுமா, எந்த குறையுமே இல்ல, எல்லாமே நல்லாதான் இருக்குன்னு சொல்லும்படி எங்க நான் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லப்பட்டேனோ அதே டாக்டரோட வாயில வந்து எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லும் கர்த்தர் வந்து அந்த நாள்ல எனக்கு செஞ்சாரு. ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. கர்த்தர் எனக்கு அனாதியா எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு ஜெபத்தையும் எனக்கு கேட்டிருக்கிறாரு. ஒரு வாரமும் நான் வரும்பொழுது ஊழியக்காரர் மூலியமா எனக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கிறாரு, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தராரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி.